மலை கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்படி போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10/2/2026 ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 927க்கு நம்ம வந்து நேற்று எதிர்பார்த்துருந்தோம். பி போர்டு சி போர்டுக்கு நம்ம வந்து மெயினாக எடுத்த நம்பர் சி போர்டு பார்த்தீங்கன்னா 2.7 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து மெயினாக 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எந்த 7ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பற்றி நம்ம வந்து 82, 42, 72 இந்த மாதிரி கொடுத்தோம். ஆனால் 2ஆம் நம்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா நம்பரும் கொடுத்துருந்தேன். நீங்கள் 2ஆம் நம்பர் ஆல் போட்டு டைப் பண்ணி தான் நீங்கள் ஒரு சூப்பராக வெட்டி வந்துடும். நம்ம வந்து 82 கொஞ்சம் மெயினாக வர மாதிரி 72 கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 27 நடிச்சிட்டிங்க. கொஞ்சம் மாறி போயிடுச்சு. கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரே ஆல் போர்டு நம்பர் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம வீக்லி சார்ட் பேட்டர்ன் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஓகே, வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 நம்பர் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நான் இப்போ ஓகே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அது நம்பர் அதில் டேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். எனக்கு அவங்க கண்டிப்பாக மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் வீக்லி சார்ட் நம்ம பார்க்கல, இன்றைக்கி தான் எடுத்துருக்குறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு 4 days நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 699 இந்த 699 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 699 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 2 times போட்டுக்கிறோம். ஃபார்மல் நம்பர் 965 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலையுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9+1 கிடச்சிருக்கு. 9+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 699 வச்சு நமக்கு 9 கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 137. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 137 ரூட் ஆப்ஷன் 965 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5+7 கிடச்சிருக்கு. 5+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 137 வச்சு நமக்கு 5 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்து நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 507 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 507 ரூட் ஆப்ஷன் 965 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7+8 கிடச்சிருக்கு. 7+8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம அந்த 507 வச்சடியில் நமக்கு 7, 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 988. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 988 ரூட் ஆப்ஷன் 965 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 தான். நமக்கு வந்து 3 நம்பருமே 6 தான் கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 988 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் உங்கள் கண்டிப்பாக வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா, நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப நாளாக வீக்லி சார்ட் எடுக்கல, இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 873 டெய்லி சார்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் 873 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். 873 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 times போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 432 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 01 கிடைச்சிருக்கு. 0+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 873 வச்சுட்டு நமக்கு 01 கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 719. அந்த 719 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 719 ரூட் ஆப்ஷன் 432 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 93 கிடச்சிருக்கு. 93 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 719 வச்சு நமக்கு 93 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 063. அந்த 063 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 063 ரூட் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2+1 கிடச்சிருக்கு. 2+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 063 வச்சுட்டு நமக்கு 2 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 927 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 927 ரூட் ஆப்ஷன் 432 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 2+0 கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 927
27 வச்சடிகள் நமக்கு வந்து 2 0ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் வச்சு எடுத்திருந்தோம். இதில் 873 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம 719 வச்சடிகள் நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. நாளைக்கு வந்து சி போர்டுக்கு 2 0 அந்த சேனல் டாப் பண்ணி பாருங்க. நம்மளே பிஎன்சி போர்டுக்கு 2 0 வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி வருது. நம்ம கண்டிப்பாக பி போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு எதிர்பார்ப்போம், ஆனால் வரது பி போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே நம்பர் நம்ம வந்து சிம்பிளாக தான் நம்ம வந்து எடுத்தோம். வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பரில் 6ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். அடுத்தபடியாக நம்ம வந்து 0 அப்படி இல்லாட்டி 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்துருந்தோம். ஓகே, பி போர்டு சி போர்டுக்கு 0 2 வர மாதிரி எடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பளே. ஓகேவா? நம்ம வந்து ரூட் வந்து 6ஆம் நம்பர் ஒரே ரூட்டு தான் கொடுத்துருக்கேன். 2-3 மெத்தட் ரூட்டை செக் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து 6ஆம் நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கசிங் மட்டும் தான் நம்மளே. ஓகேவா? ஓகே மகளே, ஏபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 3 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 60 06 62 26 3 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 6ஆம் நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் வரலைன்னா வேறு நம்பர் உங்களுக்கு ஆள் போடுங்க, அதையும் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கேமரா வந்து பார்த்தலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 927 பார்த்தீங்கன்னா மாறி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு 9 7 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. 9ஆம் நம்பர் 2 நம்பருமே இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராக்கிங் ஃபாட் பிளேயர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 4 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 827ன்னு கொடுத்துருக்காப்புல ஒரே நம்பரு. ஆனால் அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா 927 ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு வினிங் பிசி வினிங் கொடுத்துருக்காப்புல. திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 7 5 கொடுத்துருக்காப்புல. அதில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பேர் நம்பர் வந்து 97 இந்த மாதிரி பேர் பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்லா இருந்திருக்கும். ஒரு அருமையான வெட்டியே இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரவுடி கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் செட்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருப்பில்ல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான கணிப்பு தான். ஏபிசி 295 கொடுத்துருப்பில்ல. ஏபிசி திருப்பி போட்டிருந்தோம்னா ஒரு அருமையான இன்னிங்ஸாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பசுமை புரட்சி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கணிப்பு 952 எடுத்துருக்காப்புல. ஆனால் 92 போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஏ போர்டுக்கு 9 கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் ஒரு அருமையான இன்னிங்ஸு. சி போர்டு 2 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் ரூட்டு நல்லா ரூட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃபியா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 4 கொடுத்துருவீங்க. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருப்பாப்புல. சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. பி போர்டில் 2 சி போர்டு 7 2 நம்பர் சூப்பராக வந்து பிசி வினிங் கொடுத்துருப்பாப்புல. கருப்புசாமி அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 8 4 9 கொடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 9 நம்பர் ஏ போர்டு வந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அச்சு வாங்கி பார்த்தீங்கன்னா 937 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் 927 ரிசல்ட்டு. பி போர்டில் 2ஆக வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து மணிமேகலை இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 4 கொடுத்துருங்க. டெய்லியுமே ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா வினிங் கொடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ண ஒரு வினிங் எடுக்க உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 0 7 கொடுத்துருப்பாப்புல. 7ஆம் நம்பர் சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்துருப்பாப்புல. ஆனால் கொஞ்சம் ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்தபடியாக அக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பரில் வந்து 9ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல சிங்கிள் ஷாட்டில். ஓகே, நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் 4ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு 4ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமத்தி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே இங்கே வந்து ரூட் வந்து கம்மியாக தான் எடுத்தேன். ஆனால் டைம் இல்லை. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். இல்லை கன்ஃபார்ம் நம்பர் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா?